இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பொருட்களின் தட்டுப்பாடு, விலைவாசி வானத்தை. இந்த சனி பகவான் ராகுவில் வருவதனால் ஒரே மதத்தை சார்ந்த சகோதரர்களே சண்டை போட்டுக் கொள்வார்கள் தான். நாம் சீனா, ரஷ்யா 3 பேரும் கூட்டாக சேர்ந்து உலகத்தை ஒரு தீவு இந்து மகா சமுத்திரத்தில் உருவாகும் 28, 29 புதிய தங்கம் மார்க்கெட்டுக்கு வரும். திருட்டுத்தனமாக வெளிநாடுகளில் பணம் சேர்த்த சில அரசியல்வாதிகளின் பணம் மழையால பயிர்கள் கஷ்டப்படும், நாசமாகும், மக்களும் கஷ்டம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து ஜோதிட ரீதியா நிறைய விதமான தகவல்கள் பார்த்துட்டு வரோம். இதுல இந்த உலகியல் ஜோதிடம் அடுத்து நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிற இடங்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, இதுல எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணும், இது உலக நாடுகள்ல இருந்தாலும் சரி இந்தியாக்குள்ள நடக்க போற மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவருடைய எக்ஸ்க்ளூசிவ் கணிப்பு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய கணிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில ஒவ்வொரு விதமா ஆனா கரெக்டா துல்லியமா சொல்றீங்க. உலகியல் ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடியும் நிறைய இடங்கள்ல நீங்க உங்களுடைய பதிவுகள் சொல்லியிருக்கீங்க. ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு அது நடந்துட்டு வருது. இப்போ நம்ம ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எடுத்துக்கலாம். உலகளாவிய மாற்றம்னா என்ன நடக்கும்? முதல்ல இந்தியாவை சுத்தி இந்தியாக்குள்ள என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு? எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பொருட்களின் தட்டுப்பாடு, விலைவாசி வானத்தை தொடும். பெட்ரோல், டீசல் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஓரளவுக்கு தட்டுப்பாடு இருந்துகிட்டே தான் இருக்குது. பொதுவாகவே இந்தியாவில் பலவிதமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு வரும், விலைவாசிகள் அளவுக்கு மீறி போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிலிண்டர் பிரச்சனையினால நிறைய கையேந்தி பவன் ஹோட்டல், நிறைய ஹோட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி மாதிரி நம்ம அடிக்கடி எல்லா இடங்கள்லையும் ஹோட்டல் பார்க்க முடியறதில்ல. பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும்தான் திறந்திருக்காங்க. இது நார்மலான பீப்புளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போய் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட. இந்த நிலைமை முதல்ல சரி ஆகுமா இல்லை இப்படியே தான் நீடிக்கும்? ஜூலை மாதத்துக்கு பிறகுதான் படிப்படியாக சரியாகும். அது வரைக்கும் நமக்கு பொதுவாக பிரச்சனை தான். ராகு சனியுடைய வீடுகளில் சஞ்சாரம் பண்ணும்போது உலகத்துக்கே ஒரு சுமாரான நேரம் தான். ஒரு தீய பலன்கள் தான் நடக்கும். ஏன்னா ராகுவே சனிக்கு சமமானவர்னு ஒரு வார்த்தை இருக்கு. சனியுடைய வீட்டிலேயே ராகு இருந்தால் பலவிதமான துன்பங்களை கொடுப்பார். இது இன்றைக்கு இல்லை, 18 வருடங்களுக்கு ஒரு முறை இது போன்ற சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய கால நேரம் எப்பன்னு சொல்ல முடியுமா? 6 மாதம் அல்லது 1 வருட காலத்துக்குள்ள மற்றொரு யுத்த விஷயங்கள் ஆரம்பமாகும். அதனாலேயும் பலவிதமான நாசங்கள் நடக்கும். தமிழகத்துல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பெரிய விஷயம்னா வர இருக்கிற தேர்தல். இந்த தேர்தலில் நிறைய போட்டிகள் இருக்கு. இவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நிறைய ஒவ்வொரு விதமான கணிப்புகள் இருக்கு. உங்களுடைய கணிப்பு படி எந்த ஒரு கட்சி அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை ஆளும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இந்த தேர்தல் கணிப்புன்றதே ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஏன்னா இது கணிப்புன்றதை விட திணிப்புன்னு கூட சொல்லலாம். அதனால் பொதுப்படையாக நான் சொல்கிறேன், சாதாரணமாக ஒரு ஆட்சின்றது 5 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் இந்த முறை நடக்க போகக்கூடிய தேர்தலால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் யாராவனா இருக்கட்டும், இவர்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய மாட்டார்கள். 2027 கடைசியிலோ ஒரு காலகட்டத்தில் கட்டாயமாக இன்னொரு தேர்தலை நாம் சந்திக்க வேண்டிய காலகட்டம் வரும். காரணம் என்னவா இருக்கும்? ஒரு முக்கியமான கட்சி பிளவுபடும். அந்த பிளவுபடுறதுனால் பலவிதமான பிரச்சனைகள். காரணம், அந்த கட்சியை சேர்ந்த முக்கியமானவர்களை, முக்கிய தலைவர்களை ஒரு பிரச்சனையில் இருந்து அந்த கட்சி காப்பாற்ற தவறிவிடும். அதனால் பலவிதமான பிரிவினைகள் உண்டாகும். உங்களுடைய கணிப்புப்படி அடுத்த வருட கடைசியில கண்டிப்பா இப்ப யார் ஆட்சி அமைக்க போறாங்களோ அவங்க இருக்க மாட்டாங்க, மறு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, முக்கியமான கட்சி தலைவர்களின் ஆரோக்கியத்துக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த தலைவர் இருக்கும் வரை தான் அந்த கட்சி வாழும். அந்த தலைவருக்கு ஏதோ பிரச்சனை வந்தால் அந்த கட்சி சின்னாபின்னமாக மாறும், பலவிதமான பிரிவுகளாக மாறும். அடுத்த வருடம் 27 கடைசியிலேயோ 28 தொடக்கத்திலேயோ ஒரு ஆட்சி வரும். அதுதான் நிலையாக இருக்கும். அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை கவர்னர் தலையிட வேண்டிய அவசியம் வரும். இந்த தேர்தலில் நிறையா தொகுதிகள் பிரச்சனையாகி கோர்ட்டு மூலமாக தீர்மானம் ஆகும், நீதிமன்றத்துக்கு போகும். யார் ஜெயிச்சார்கள் என்பதை நிறுத்தி வைத்துவிட்டு
கோர்ட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்லும் யார் ஜெயிச்சார், யார் வெற்றி பெற்றார்னே கடைசி வரைக்கும் தெரியாது. போல ஓட்டு எண்ணிக்கை ஒரு முறைக்கு பல முறை எண்ணப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு யாருக்குமே பெரிய மெஜாரிட்டி கிடைக்காது. எல்லாருமே ஒரு 500 ஓட்டு 200 ஓட்டு இவ்வளவு தான் வித்தியாசத்தில் இருக்கும். அதனால ரீகவுண்டிங் நடந்துகிட்டே இருக்கும். ஒரே மதத்தை சார்ந்த சகோதரர்களே சண்டை போட்டுக் கொள்வார்கள்ன்றது தான் ராகு சனி பகவானோட வீட்டில் இருப்பதன் பலன். சண்டைன்னு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் தான் ஒரே மதத்துக்காரர்கள் சண்டை போட்டிருக்காங்க. இதுல எப்படி நீங்க வந்து இது ஒரு விஷயமா நம்ம வந்து மக்களுக்கு சொல்ல முடியும்? ஒரே மதத்தை சேர்ந்த 2 பிரிவு. பொதுவாக வந்து வடகலை தென்கலைன்னு 2 இருக்கு இல்லையா, இவர்களும் ஒரே பிரிவை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் மாறுபட்டிருக்காங்க கொள்கையில். பாகிஸ்தானே அவர்களுடைய மதத்தை சார்ந்தவர்களோடய சண்டை போடுறாங்க. எல்லா மதத்திலும் நடக்கும். இந்த காலத்துலேருந்து இந்த டைம் பொதுவாகவே ஒரு வருட காலத்திற்கு இது நடக்கும். இந்த ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். இந்தியாவுக்குள்ளேயும் சில மத சண்டைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. 2வது, அதிகமான ஆகாய விமான விபத்துகள் நடக்கும். ஒரு 6 மாத காலம் டிசம்பர் வரைக்கும் இந்தியாவில் ஒரு விபத்தும் வெளிநாட்டில் 3 விபத்து, மொத்தம் 4 விபத்து, பெரிய விபத்துகள், விமான விபத்து நடக்கும். அதில் சில உயிர் சேதங்களும் நடக்கும். ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்கு போறவங்க இருப்பாங்க, இல்ல வேலை விஷயமா போறவங்க இருப்பாங்க. அப்ப நான் இந்த ஒரு வருடம் டிராவலே பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் இனி குறைந்து விடுவார். இந்த வருடத்துடைய பலனே டூரிசம், சுற்றுலாத்துறை பாதிப்புக்கு உள்ளாகும். எல்லா இடத்துலையுமே பலவிதமான பிரச்சனைகளால் வெளிநாட்டுக்கு போவதே, இந்த மருத்துவ சார்ந்து சில பேர் போவாங்களே தவிர பொதுவாக சுற்றுலா கேளிக்கை விஷயமாக போவர்கள் குறைந்து விடுவார்கள். இதுதான் வந்து இதோடைய பலன். கடக ராசிக்கு இந்த குரு பகவான் வரும்பொழுது தங்கத்தின் விலை உயரும், அதே மாதிரி அதுக்கப்புறம் டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இதை பத்தி உங்களோட கருத்து? சிம்ம ராசிக்கு வரும்போது தங்கத்தின் விலை குறையும்னா எவ்வளவு குறையும்? 20%, அதாவது 5ல் 1 பங்கு. 28, 29ல் புதிய தங்கம் மார்க்கெட்டுக்கு வரும். புதிய தங்கம்னா செயற்கை தங்கம். செயற்கை தங்கம் அப்படின்னு சொன்னீங்க. செயற்கை தங்கம்னா என்ன? பரிசோதனை சாலையில் தங்கம் தயாரிக்கப்படும். தங்கத்தை தயாரிப்பாங்க. ஆமா, தொழிற்சாலைகளில் தங்கம் தயாரிக்கப்பட்டா எப்படி இருக்கும், அதுபோல பரிசோதனை சாலையில் தங்கம் தயாரிக்கப்படும். அந்த செயற்கை தங்கத்தை சீன தேசம் தயார் செய்யும். இதை தவிரவும் பலவிதமான விஞ்ஞான முன்னேற்றங்கள் வெளி உலகத்துக்கே வராமல் இரும்பு திரையிட்டு மூடப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே 27, 28ல் ஒவ்வொன்றா வெளியில் வரும். இப்போ சைனாக்காரங்க வந்து செயற்கை தங்கம் கொடுக்க போறாங்க அப்படிங்கும்போது திரும்ப சைனா இந்தியாவுடைய அந்த ஒரு உறவுங்கிறது எப்படி மாறும், என்ன மாதிரி இருக்கும்? உண்மையிலே சொன்னா நாம் சீனா ரஷ்யா 3 பேரும் கூட்டாக சேர்ந்து உலகத்தை ஆளப் போகிறோம். அமெரிக்கா கிடையாது இதுல. உண்மையிலே சொன்னா ஜூலை மாதம் 2027க்கு பிறகு அமெரிக்காவில் பெரிய பொருளாதார தட்டுப்பாடு வரும், வீழ்ச்சி. அதே போல ஒரு பெரிய வங்கி கவிழ்ந்து போகும் அமெரிக்காவில். வாடிக்கையாளர்களை சரியாக திருப்திப்படுத்த முடியாமல் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து அந்த வங்கி மூடப்படும். அதனால் பல பேர் பாதிக்கப்படுவார். பொதுவாக திருட்டுத்தனமாக வெளிநாடுகளில் பணம் சேர்த்த சில அரசியல்வாதிகளின் பணம் நாசமாகும். இந்த ஸ்விஸ் பேங்க்ல அக்கவுண்ட், அது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல இடமெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க, தீவுகள்லாம் வாங்கியிருக்காங்க. பணமே பல நாடுகளில் வேறு பெயர்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் நாசமாகும். இந்த போர்லயே பல இடங்கள் குண்டு போட்டு எல்லாம் நடந்து இல்லையா, அங்கெல்லாம் நம்முடைய அரசியல்வாதிகளுடைய பணம் இருக்கிறது. அதெல்லாம் நஷ்டம்தான் இந்த வருஷம். இப்போ வந்து டிசம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கடல் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் நிறைய பாதிக்கப்படுது. சென்னை அளவுக்கு அதிகமாகவே பாதிக்கப்படுது. ஒரு 2 வருஷமா பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. பாதிப்புன்னு பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. உயிர் சேதம்ன்றதும் பெரிய அளவில் கிடையாது. இந்த வருடம் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழை, அந்த மழையால் பயிர்கள் கஷ்டப்படும், நாசமாகும். அப்புறம் மக்களும் கஷ்டப்படுவார்கள். 2015ல் எப்படி இருந்ததோ அதே மழையை எதிர்பார்க்கலாம். அதிகமான மழை, வெள்ள சேதம் உண்டு, சில உயிர் சேதமும் உண்டு. இது தவிர அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடம் இந்தியாவிலேயே ஒரிசா. அந்த இடத்தில் அதிகமான மழை பெய்து அவர்கள் பலவிதமான தொந்தரவுக்கு ஆளாவார்கள். இந்த கிளவுட் பஸ்ட்ன்ற மாதிரி ஒரு விதமான அதிகமான மழை, எதிர்பாராத மழை ஒன்று வந்து ஒரிசா பாதிக்கப்படும். சவுத் இந்தியா சைட் பாதிப்பளவு இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த வருஷம் வந்து அபாயமா நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ராகு பகவான் திருவாதிரையில் இருந்த போது இந்த வௌவால்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் நோய் உண்டானது. இப்பொழுது அவர் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா பறவை காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கு. அந்த பறவை காய்ச்சலால் மனிதர்களும் பாதிக்கப்படுவாங்க. பறவைகளை உணவாக சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கும் அந்த பாதிப்பு வரும். இதுவும் எங்கே ஆரம்பம் ஆகும்னா
கேரள தேசத்தில் ஆரம்பம். கேரளத்தில் ஆரம்பித்து தமிழ்நாட்டுக்கும் வரும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும். கவனமாக ஒரு தீவு இந்து மகா சமுத்திரத்தில் உருவாகும். இந்தியன் ஓஷன் கிட்ட உருவாகும் அப்படிங்கிறீங்க. உருவாகும் ஒரு தீவே கடல்லேருந்து வெளியில ஒரு திட்டு மாதிரி வரும். கடல் உள்வாங்கி ஒரு தீவு வெளியே கடல் தெரிய வரும். உள்வாங்கி ம். ஒரு தீவு மாதிரி ஒன்று வரும். பொதுவா கடல் உள்வாங்கினாலே அது சுனாமியின் அறிகுறிங்கிற மாதிரி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அடிக்கடி திருச்செந்தூரில் ஒரு கடல் வருஷத்துக்கு 4 வாட்டி உள்வாங்குறது. அதனால உள்வாங்கிறதுனாலே சுனாமின்னு சொல்ல முடியாது. உள்வாங்குவது என்பது ஒரு கெட்ட சகுனம் தான். சின்ன ராமேஸ்வரம் மாதிரியோ தனுஷ்கோடி மாதிரியோ ஒரு சின்ன தீவு உருவாகும். இந்த வருடமே பொதுவாக ஆங்கில மருத்துவத்தை விட மற்ற மருத்துவம் தான் முன்னுக்கு வரும். அதுவும் புதுசாக வரப்போகிற வைத்தியம் என்னன்னு சொன்னால் காந்த சக்தி சிகிச்சையாக மாறும். அதனால பலவிதமான நன்மைகள் நம்ம மனித சமுதாயத்துக்கு கிடைக்கும். இதெல்லாம் தான் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்தியாவில் ஒரு புதிய கனிம சுரங்கம் கண்டுபிடிக்கப்படும். அந்த கனிம சுரங்கம் தோண்டி எடுக்கக்கூடிய பொருள் உலகத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய யுரேனியம் என்ற பொருள். யுரேனியமை தோண்டி எடுக்க போறாங்க. யுரேனியம் அதாவது அணுசக்திக்கு தேவையான மூலப்பொருள் ம். நம் நாட்டில் ஒரு இடத்துல கிடைக்கும். அணு ஆயுதம் ஒண்ணு இருந்தாலே அந்த நாடை யாருமே அசைக்க ரெண்டாவது, முடியாது. இந்தியா பாதுகாப்பு துறையில் மேம்படும். நாம் கண்டுபிடிக்க போற ஏவுகணையும் ஒரு புதிய ரக கப்பலும் உலகத்தையே மிரட்சி அடையும். அதுபோல ஒரு கப்பல் புதியதாக கண்டுபிடிக்கப்படும். அந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் நம்மிடம் மட்டும்தான் இருக்கிறது. அதே போல ஏவுகணை இப்ப சொல்றாங்க இல்லையா, இஸ்ரேல் ஆமா. பெரிய விஷயம், ஈரான் பெரிய ஆமா. விஷயம். இந்தியா தான் எல்லா விதத்திலும் வல்லரசாக இருக்கும். அதே போல இந்த பாகிஸ்தான் அச்சுறுத்தல் வழக்கம் போல நம் மீது வரும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுல இந்த பாகிஸ்தான் அச்சுறுத்தல்னு நம்ம பேசும்போது இதுல இந்த ஏர்ஃபோர்ஸோ நேவியோ ஆர்மிலியோ கடந்த ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு நேவியினுடைய பெரிய ஒரு ஆஃபீஸர் கொல்லப்பட்டார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குமா? அது நமக்கு பாதகம் குறைச்சலாக தான் இருக்கும். ஆனால் இதனால் பாகிஸ்தான் அதிக பாதிக்கப்படும். இருப்பதிலேயே ஏழையான நாடாக மாறும். வறுமை தாண்டவமாடும் பாகிஸ்தானில். பாகிஸ்தானிலும் ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு புரட்சி நடக்கும். ரியல் எஸ்டேட்ல மக்களுக்கு இனிமே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீடு வாங்குறவங்க இப்போ வாங்க வேண்டாம், இல்ல நிறைய வாங்கலாம், ஏன்னா விலை கம்மியாகும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? ரியல் எஸ்டேட்டு பெரிய வளர்ச்சியெலாம் அடையாது. மினிமம் வளர்ச்சி, சாதாரண வளர்ச்சி தான் நடக்கும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது இந்தியாவில். இதனோட வளர்ச்சி எப்படி இருக்கும், இல்லை வீழ்ச்சி இருக்குமா? கட்டாயமாக 2027 வரை போக்குவரத்து இந்த கார் சம்பந்தமான தொழிற்சாலைகள் ஓரளவுக்கு வீழ்ச்சியை தான் அடையும். அதோடைய பங்குகளும் விழும். அது எந்த விதத்திலையும் முன்னுக்கு வர வாய்ப்பு கிடையாது. புதுசாக வந்திருக்கிற மின்சார அடிப்படையாக கொண்ட போக்குவரத்து விஷயங்கள் அதிகமாக இனி புழக்கத்துக்கு வரும். பெட்ரோல் டீசல் கார்ஸ் கம்மியாகி எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்பந்தப்பட்டது தான். 2 வீலர் கார் எல்லாமே அது அதான் மட்டும் இல்லை, அதிகம். சோலார் காரும் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ சோலார் தான் நிறைய இடத்துல யூஸ் ஆமா. பண்றாங்க. மாடியில் அந்த சோலாரோட இது போட்டு அதுவும் எலக்ட்ரிக். இந்தியா மாதிரி நாடுகளுக்கு அது நல்ல ஒரு வளர்ச்சி. உலகியல் ஜோதிடம் நம்ம பேசியிருக்கோம். நேயர்களுக்கு ஒரு எச்சரிக்கையான அதே மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களா இருந்திருக்கும்னு நம்புறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள் பேசலாம். நன்றி. நன்றி.